பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, அத்தை எங்கள் மாமா காலையிலேயே காணோம், வீட்டில் எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதுடின்னு சொல்லிடுறாங்க. வந்ததுமே கோமதி கேட்குறாங்க, பாண்டியன் வந்ததும், பாண்டியன் என்னங்க போன வேலை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனா கேட்குறாங்க, என்ன அத்தை நீங்கள் இப்போ தான் தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்போ தெரிஞ்ச மாதிரியே போன வேலை ஆயிடுச்சான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் சரியான ஆளு தான் அத்தை, நீங்கள் எதுவுமே எங்ககிட்ட சொல்லலை, இருங்க நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் பதில் சொல்கிறாங்க, நான் இப்படி தான் வயலை விற்கிற விஷயமா போயிருந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. உடனே கதிர் அதுக்கு எதுக்கு வயலை விற்கணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பழனி அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, உன்னுடைய லோனுக்காக 10 லட்சமும் உனக்கு ட்ராவல்ஸ்க்காக 10 லட்சமும் தான் இந்த இடத்த விற்கிறதுக்காக தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் பணமே கேட்கலையே, நீங்கள் எதுக்காக இப்போ இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஒரு அப்பனா நான் பண்ணுறேன், ஒழுங்காக வாங்கிட்டு நீங்கள் அவங்கவுங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. கதிரும் ராஜியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இப்போ ஒரே யோசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, ஏற்கனவே அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு, அவருக்குன்னு எதுவுமே பண்ணிக்கிறதில்ல, ஆனால் சுயநலவாதின்னு மட்டும் நம்ம பேசுகிறோம், ஆனால் அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ தெரியுதில்ல, அப்புறம் ஏன் அவர்கிட்ட சிடுன்னு மூஞ்ச காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. இருந்தாலுமே அவர் தானாக இப்போது சுயமாக இருந்து தானே வாழ்ந்து இப்போது பெரிய ஆளாக காமிச்சிருக்காரு எங்களுக்கு உதாரணமாக. ஆனால் இப்போ நானும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் அவர் என் சொந்த காலில் நிற்க விடாமல் இப்போ அவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. அதுக்கு ராஜு சொல்கிறாங்க, இப்போ அவர் சுயமாக இருந்ததுனால தான் இப்போது அவங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காம தூக்கி விடணும்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, நீ பேசாமல் ட்ராவல்ஸ் வச்சுட்டு அந்த காசை திரும்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு சரவணனுக்கும் மயிலுக்கும் அங்கே சண்டை வருது. இப்போ என்ன உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, 2 தம்பிங்களுக்கும் இப்போ காசு வரப்போகுது, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சத்தம் போட்டு பேசாதன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. நான் ஏன் சத்தம் போட்டு பேசக்கூடாது, வெளியே சண்டை நடக்குதுன்னு தெரிஞ்சுடுவோன்னு பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சத்தம் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதுக்காக சண்டை போடுறேன்னு நான் வெளியே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன், பணம் கொடுக்குறது உனக்கு பிடிக்கலன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நானும் நீங்கள் என்கிட்ட பேசாமல் நீங்கள் என்னை நடத்துகிற விதத்தை வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண, என்ன ஃப்ராடு வேலை பண்ணன்ற விஷயம் எல்லாமே சொல்லிவிடுவேன், உன் வேலையை பார்த்துட்டு போய் நீ கம்முன்னு படுக்கிறியா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மயில்கிட்டே சொல்கிறாங்க. அடுத்து செந்தில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு மீனா கேட்குறாங்க, என்ன வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் சொல்கிறாங்க, இல்லை அந்த லோனை நாம் தான் கட்டணும்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு, இப்போ அவரே தானாக லோனுக்கு சரியாக கட்டி முடிஞ்சிடும்னு நினைக்கிறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் அது தானாக ஒன்றும் கட்டுறதில்ல, மாமா தான் கட்ட போகிறாரு, அவரோட உழைப்பு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்துட்டு போதுமே, அவர் கட்டட்டுமே, என்ன இப்போ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஒரு அண்ணனா அவங்க தான் பங்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே கேட்கல, எவ்வளோ நல்லவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே அதுக்கு கதிர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவர் அமைதியாக இருக்கிறதுலையும் ஒரு காரணம் இருக்குது மீனா, அவருக்கு என்ன இப்போ கடை இருக்க போதில்ல, அவருக்கு தான் அந்த கடையை அப்பா கொடுக்க போகிறாரு, அதனால தான் அவர் அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மீனாவோட அப்பா வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறாங்க, அவள் லோன் வாங்கின விஷயம் எனக்கு தெரியாது சம்மந்தி, இப்படி தான் லோன் வாங்கியிருக்காங்க, ஆனால் அதை வந்து செந்தில் தான் கட்டணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனாவை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மருமக எங்களுக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம், எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அவளுக்கு உயிரே போயிடுது, அவள் தான் முன்னே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் மீனா மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அப்பா சொல்கிறாங்க, ஏன் என்ன லட்சக்கணக்கில் லோன் போட்டு வாங்கி தர்ற பொண்ணாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது, என்ன சம்மந்தி இப்படி பேசிட்டீங்கன்ற மாதிரி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.